29 29 அலிஃப் பா தா 29 எழுத்து உச்சரிக்கும் இடம்.  எழுத்து வெளியாகும் இடம் உச்சரிக்கும் இடம் எல்லாம் ஒண்ணுதான். சரியா? அது என்ன அர்த்தம்? 17 புரியுதா? இப்போ 29 எழுத்துக்கள் இருக்கு. அது வெளியாகும் இடம் என்ன? 17 இருக்கு. இப்போ முதல்ல நம்ம என்ன படிக்க போறோம்னா ஹம்ஸா. என்னது? ஹம்ஸா. இது கீழ் தொண்டையிலிருந்து வெளியாகும். எங்க இருந்து வெளியாகும்? கீழ் தொண்டையிலிருந்து. சத்தமா சொல்லு. கீழ் தொண்டையிலிருந்து வெளியாகும். நம்ம படிக்கிறத ஃபுல்லா எழுதாண்டி குர்ஆன் இது மாதிரி ஓதணும். அது நல்லா படிக்கணும். நல்லா கவனிச்சு எடுத்துக்கங்க. ஹம்ஸா. என்னது? ஹம்ஸா. இது எந்த இடத்துல வெளியாகும்? கீழ் தொண்டையிலிருந்து. ஹம்ஸா அது கீழ் தொண்டையிலிருந்து வெளியாகும். இப்போ நம்ம படிச்சிட்டோம். அது நம்ம பிராக்டீஸ் பண்ணணுமா இல்லையா? அது பிராக்டீஸ் பண்றதுக்காண்டி உதாரணமாக உம்னா என்ன உதாரணமா? ஆ சத்தமா சொல்லு. ஆ ஈ ஈ சத்தமா சொல்லு. ஈ ஊ ஊ புரியுதா? கீழ் தொண்டையிலிருந்து வெளியாகும். நான் கேட்கிறேன், ஹம்ஸா போடாம அலிஃப் போட்டு ஜபர் பேச சொல்றேன்னா இது யாரு சொல்லுவா? சொல்றியா? சொல்லு. இது அலிஃப் போட்டு ஜபரோ ஜேரோ பேஷோ போட்டிருந்தா அது ஹம்ஸா. இது அலிஃப் மாதிரி வந்துடும். ஆ ஈ ஊன்னு சொல்லணும். ஹம்ஸாவா போயிடும். ஹம்ஸாவா போயிடும். அலிஃப்னா அலிஃப் மட்டும் இருக்கும். எதுவும் போடாமல் ஜபர் ஜேரு பேஷ போடாமல். புரியுதா இல்லையா? அலிஃப்னா அலிஃபோட சட்டம் எப்படின்னா அலிஃப்னா இதுதான் அலிஃப். புரியுதா? புதுக்குள்ளே கவனிச்சுங்க. பள்ளியில படிச்சிருக்காம சொல்லிட்டாங்க. இப்போ என்னது? அலிஃப்னா என்னது? எதுவுமே போடல. ஜபரோ ஜேரோ சுக்குனா சத்தம் எதுவுமே போடலன்னு சொன்னா அது அலிஃப். அது பேர் என்ன? அலிஃப். இப்போ அலிஃப்க்கு மேலேயோ கீழேயோ ஏதாச்சும் ஒன்று வந்துருச்சு. கடா ஜபரோ இப்போ ஏதாச்சும் வந்துருச்சுன்னா அது அலிஃப் ஹம்ஸாவோட சத்தத்துல போயிடும். ஹம்ஸாவோட சத்தத்துல போயிடும். அதை வச்சுதான் இது என்னது? ஹம்ஸாவோட சத்தத்துல வந்ததால ஃபர்ஸ்ட் எழுத்து ஹம்ஸா தானே. ஹம்ஸா தானே. ஹம்ஸா உதாரணத்துக்கு இது எழுதணும். சரியா? ஆ ஆ ஈ ஈ ஊ ஊ எங்க வெளியாகும்? கீழ் தொண்டையிலிருந்து வெளியாகும். புரியுதா? அடுத்து இது ஒரு எழுத்தோட சேரும் பொழுது, அதாவது சுக்கூன் பெற்ற நிலைமையில அது எப்படி கீழ் தொண்டையிலிருந்து வெளியாகி காட்டணும். அது எப்படி சொல்லுவாங்கன்னா அ அ எ எ எ சத்தமா சொல்லு. எ எ ஓ உ புரியுதா இல்லையா? இந்த இடத்துல இங்க ஜபர் ஜேர் இதுல வந்திருக்கு. நிலைமையில வந்திருக்கு. இது சுக்கூன் பெற்ற நிலைமையில வந்திருக்கு. ஹம்ஸா இரண்டாவது சுக்கூன் பெற்ற நிலைமையில வந்திருக்கு. ஒரு எழுத்தோட சேர்ந்தா ஹம்ஸாவுடைய உச்சரிப்பு கீழ் தொண்டையிலிருந்து எப்படி வெளியாகணும், தனியா எப்படி கீழ் தொண்டை வெளியாகணும் அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். குர்ஆனை எப்படி ஜஸ்ட் ஃபார்முலா. குர்ஆன்ல எந்த இடத்துல வந்தாலும்
ஹா. அதுக்கு அடுத்து என்னது? அடுத்து என்ன படிக்க போறோம்? ஹா. ஹா. இது எங்க வெளியாகும்? கீழ்த்தொண்டையிலிருந்து. சொல்லு, சத்தமா சொல்லு. ஹா. ஹா. ஹி. ஹி. ஹூ. ஹூ. அஹ். அஹ். சத்தமா சொல்லு. அஹ். அஹ். ஏஹ். ஏஹ். ஓஹ். அஹ். புரியுதா இல்லையா? ஆ. ஆ. இ. இ. ஓ. உ. அ. ஆ. ஏ. ஏ. ஓ. அ. உன் களிமா வரல கீழ்த்தொண்டையில வைங்க. களிமா வரல கீழ்த்தொண்டையில வைங்க. அப்பதான் நினைப்பு இருக்கும். இந்த இடத்துல வெளியாகும் சொல்லி. சரியா? ஆ. ஆ. இ. இ. ஓ. உ. அ. ஆ. ஏ. ஏ. ஓ. ஓ. ஹா. ஹா. ஹி. ஹி.